ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு நல்ல தேவன், அன்பான தேவன், நன்மைகளையே செய்கிறவர், நல்லதை மட்டுமே தருகிறவர். அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நாம் இந்த உலகத்திலே அன்பு நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று ஒரு மாதிரியை வைத்து போனார். நாம் எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அதை போல மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதான கற்பனையை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இவங்க தேவ அன்பிலே எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், அதை புரிந்து கொண்டோம். அன்பு இல்லாட்டி ஏசப்பாக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை, நமக்கு பரலோகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் நம்மை தேவனுடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது டூவே, 2 வழித்தடங்களை கொண்டது. அநேகர் நினைக்கிறாங்க இது ஒன்வே என்று சொல்லி. அவர் மட்டும் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார், நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. உன்னுடைய ஆத்ம சுகத்தை விரும்புகிற தேவன், நீங்கள் எப்படி அவரை போல அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதில் அவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். வெறுப்போடு நீங்கள் வாழ முடியாது, கஷ்டப்போடு நீங்கள் வாழ முடியாது. வெறுப்பு இருக்கிற இடத்துல ஏசப்பாவுக்கு இடம் இல்லை. நான் மற்றவங்களுக்கு தீமை செய்வேன் அந்த நினைப்போடு நீங்கள் வெறுப்போடு வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்தின் கதவு நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவனை நம்ம பார்க்க முடியாது. அந்த வெறுப்பு என்பது ஏற்றது, அது ஒரு பிசாசினுடைய குணம். நீங்கள் அந்த வெறுப்பை ஜெயிச்சிட்டிங்களா, இல்லை மறுபடியும் அந்த வெறுப்பு உங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குதா? அன்பு உங்களை ஒன்றும் நிறைக்கல, உங்கள் பாத்திரம் தேவ அன்பினால் நிரம்பிய வழி இல்லையா? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். என்றைக்கு தேவ அன்பு வருதோ அப்போதான் சுயநலமில்லாத ஒரு நன்மையை, யோக்கியமானதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய முடியும். அது பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது, அசுத்தாவின் கிரிகைகள், மாம்சத்தின் கிரிகள் நமக்குள்ளே அழிக்கப்படுகிற பொழுது மட்டுமே அது ஒரு ஆசீர்வாதம். என்றைக்கு நீங்கள் 100% ஏசப்பாவை நேசிக்கிறீங்களோ அதிலே எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. அவருக்கும் உங்களுக்கும் 100% கனெக்ஷன் வந்துடுது. இப்போ எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட்டில் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. தேவனுக்கு பரிபூர்ணமாய் உங்களை சமர்ப்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நன்மையை செய்ய நாடுங்கள், யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவர் அப்படித்தான் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். அந்த இரக்கத்தை கேட்கலாம். அன்பின் பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பை எங்களுக்கு விளக்கி காட்டினீர், எமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய உள்ளம் முழுவதுமாய் உம்முடைய அன்பினாலே நிரம்பட்டும். வார்த்தைகளை நாங்கள் பரிபூர்ணமான உள்ளத்தோடு கை கொள்ள கிருபை செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் வெறுமனே ஆண்டவரே எங்களை நியாயப்படுத்தி கொள்ளாமல், சுய நீதியை நாடாமல், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நீதி என்று சொல்லி உம்மை சார்ந்து கொள்ளுகிற கிருபையை தாரும். இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய புதிய பலன், கிருபை, தயவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, வழிநடத்துதல் இந்த நாளிலே எங்களை நடத்துவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களை மறைத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.